காய்ஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. வண்டி சுத்தமாக வெயிட்டே தெரில. பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய எருமை மாடு மாதிரி இருந்தது. பட் வண்டி வந்து வெயிட்டே தெரில. சரி ஓட்டி பார்ப்போம். ஏய் நல்லா இருக்கு. என்னையா இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி? அட்டடா காய்ஸ் வண்டி செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வைப்ரேஷனே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 30 தான் ஓட்டுறேன், ஆனால் தெரியுங்க அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே தெரியுது. நல்லா இருக்குது வண்டி. என்னடா எபிசெட்டு எமகா நல்லா வண்டி விட்டுருக்கேடாவா போடு. சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. அச்சோ தெரியாமல் வந்து ரைட் சைடில் நின்ட்டேன்னு ஆறு நச்சுட்டே இருப்பாங்களே. சரி பார்ப்போம். என்ன மச்சான் நல்லா இருக்கியா? எஃபிசெட் வாங்க போறியா? டேய் என்னடா என்னை யாருன்னு தெரியலையா? நான் தான்டா உன் மச்சான் ஜனா, லைஃப் வித் ஜனா. 2 வாரமாக வீடியோ போடலன்னு மறந்துட்டியாடா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் கொஞ்சம் பழைய வீடியோ தான். எந்த அளவுக்கு பழையனா அங்கே பார்த்தியா உதயம் தட்டில் இடிச்சிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு பழைய வீடியோ மச்சான். இந்த CB300 ரிவ்யூ போட்டல அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. கொஞ்சம் உடம்பு சரியில்லைடா, அதனால தான் 2 வாரமாக வீடியோ போடல. இப்போ தான் இந்த வீடியோ வச்சு எடிட் பண்ணி போடுற நிலமை வந்திருக்கு மச்சான். எனக்கு அந்தளவுக்கு உடம்பு முடியும் போயிடுச்சு. ஓகே வீடியோக்குள்ளே வருவோம், ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த வீடியோவில் நாம் இந்த எஃபிசெட்டை சும்மா புட்டு வைக்க போகிறோம் மச்சான். என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னாக்கா 0 to 100 எவ்வளோ நேரம் ஆகுது, ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த்து கீர், ஃபிஃப்த்து கீரில் எவ்வளோ ஸ்பீடு போகுது, எவ்வளோ மைலேஜ் தருது, அப்புறம் இந்த அப்பாச்சி 200, யூனிகார்னு, பல்சர் 220 விட எஃபிசெட் ஏன் பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். மைலேஜ் ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணி மைலேஜ் செக் பண்ணுறோம். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். டேங்க் ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த என்னடா கையோட வந்துச்சு? டேய் எஃபிசெட்டு என்னங்கடா இது கையோட வந்துடுச்சு? சரி ஓகே மக்களே, வண்டி கொடுக்குற மக்களே, உங்களுக்கு தான் மக்களே, கொஞ்சம் அப்படியே பாதி டேங்க்கு போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் காசு கட்டுப்படி ஆகும். கொஞ்சம் 30 கொஞ்சம் பார்த்து கொடுங்க மக்களே. ஓகே புரியுது, நீங்கள் வண்டி கொடுக்குறதே பெரிய விஷயந்தான், ஒத்துக்கிறேன். நான் வந்து என்னோட சின்ன ஒரு சஜஷன், வேறு ஒன்றும் இல்லை. வண்டி வந்து 5040 ஓடி இருக்குது. டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டேன். ட்ரிப் மீட்டர் 1 வந்து 0 பண்ணிட்டேன். 2 வந்து அப்படியே இருக்கட்டும், 4204 இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஓகே, இது வந்து மைலேஜ் போல் இருக்குது, இதுவும் 0 பண்ணிட்டேன். இது ஆவரேஜ் மைலேஜ், இதுவும் 0 பண்ணிட்டேன். ஆவரேஜ் கிலோமீட்ரு நம்ம ஸ்பீடு, இதுவும் 0 பண்ணிட்டேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுறோமா? வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பாச்சி 200 வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ பார்த்தேன். எது அப்போ வந்து வேர்ஷன் 3 தான் வந்துருந்துரு. அந்த வேர்ஷன் 3யோட ஸ்பெக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு. ஏன்னா என் ஃப்ரெண்டோட வேர்ஷன் 2 ஒன்று ஓட்டினாங்க, அது செம்ம ஸ்மூத்தாக இருந்துரு. அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், ஏன்டா அப்பாச்சி 200 எடுத்தேன், FC எடுத்துக்கலாமேன்னு. ஏன்னா நீங்கள் அப்பாச்சி 200 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் க்ரூசிங் ஸ்பீட் வந்து 90 to 100 தான். இதுலேயும் நீங்கள் க்ரூசிங் ஸ்பீட் வந்து 90 to 100 தான். அதனால் நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் பெட்டராக இருக்கும், வண்டியும் ஸ்மூத்தாக இருக்கும். ப்ரோ அப்பாச்சி தான் கெத்து, எஃபிசெட்லாம் வெத்து, நீ ஒத்து. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேச போற. வண்டியோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னா மச்சான், அந்த சீட்டு. ஃபேமிலி யூஸ் கேஸ், அதாவது வந்து பில்லியன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஒரு குழந்தைய கூப்பிட்டு போகணும், நெக்ஸ்ட் வந்து மளிகை சாமான்லாம் வச்சுட்டு போனோம்னா இந்த சீட்டு வந்து ஒரு சூப்பரான சீட்டு. இந்த 150cc பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷனே இல்லை. போனீங்கன்னா 2 வண்டி தான், ஹோண்டா யூனிகார்னு இல்லை FC. லாங் லைஃப் வர வண்டி சொல்கிறேன். மற்ற வண்டி இந்த அப்பாச்சி 160, அப்பாச்சி 200 அதெல்லாம் போனீங்கன்னாக்கா, நான் அப்பாச்சி வரைக்கும் 2 வண்டி யூஸ் பண்ணேன். 2 வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டினக்கப்புறமா அந்த வண்டி வந்து ரொம்ப மொக்கையாயிடுச்சு. இன்ஜின் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ சரி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரெடி பண்ண முடியல. அதனால நான் வந்து அப்பாச்சியை விருத்துட்டேன். நீங்கள் வந்து லாங் ரன் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று FC இல்லை யூனிகார்ன். யூனிகார்னா இதுவான்னு கேட்டிங்கன்னா இதுதான். ரூம் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த வண்டி அதை விட ரொம்பவே அழகாக இருக்கும். என்ன ஒரே குறை, யமகா வந்து இதில் வந்து எம்டி இன்ஜின் கொடுத்துனாங்க வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலேயே நம்பர் 1 செல்லிங் பைக்காக இந்த பைக் தான் இருந்திருக்கும். ஆனால் எம்டி சேல் ஆகாது. அதுக்காக தான் வந்து யமகா வந்து இதில் அந்த இன்ஜின் தர மாட்டுறாங்க. சரி ஓகே மச்சான், ஓகே மச்சான். என்னடா இவன் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லி அப்படியே லிஸ்ட்டாக பாசிட்டிவாக சொல்லிட்டே இருக்கான்னு நினைக்கிறியா மச்சான்? இல்லை, அது வந்து பின்னாடி கொஞ்சம் அப்புறமா போடுறேன். இப்போ லைவ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிடுறேன் மச்சான். ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வண்டியில் சுத்தமாக டார்க்கும் கிடையாது, பவரும் கிடையாது. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உனக்கு லைவாக காட்டிடுறேன் மச்சான். காய்ஸ் இங்கே பாருங்கள், 2 காலுமே நல்லாவே எட்டுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன மாதிரி மீடியமாக ஹைட் இருக்கவங்க, ரொம்ப ஹைட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டு கம்மியாகவும் இல்லாமல் இருக்கவங்களுக்கும்
2 கால் நல்லாவே எட்டுது. வண்டி வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. அதுதான் வந்து என்னால் நம்பவே முடியல. பார்க்கும்போது நல்லா மஸ்குலராக இருக்குது, பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லைட் வெயிட்டுங்க. மிரர் தாங்க மேட்ரு. மிரர் என்னங்க பாருங்களேன், மிரர்லேயே அப்படியே நீங்கள் 360 டிகிரி 180 டிகிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 360 முடியாது சும்மா சொன்னால், ஆனால் 160 நீங்கள் வச்சு 180 நீங்கள் வந்து கரெக்டாக திருப்பிக்கலாம். அதனால் மிரர் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வியூ மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தெரியுது. வியூ கம்மியாக தான் தெரியுது. வியூ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஏன்டா கண்ணாடியை 180 டிகிரியில் திருப்பி ஓட்ட போகிறோம். சரி ஓகே மக்களே, ஃபைனல் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீர், தேர்ட் கீர்னு எல்லா கீர்லேயும் எவ்வளோ வண்டி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா 4th கீர்லேயும் 100 போகுது, 5th கீர்லேயும் 100 தான் போகுதுன்னு செக் பண்ணுவோம் வாங்க. டிஸ்க்ளைமர் மக்களே, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரோட்டில் ரேஷ் டிரைவ் பண்ணாதீங்க, வேகமாக ஓட்டாதீங்க, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து பைக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓட்டுறேன், இல்லைனாக்கா நானும் பொறுமையாக தாங்க ஓட்டுவேன். அதனால் தயவு செஞ்சு வேகமாக ஓட்டாதீங்க. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸ். இதை பார்த்து நீங்கள் எந்த கருமத்தையும் பண்ணி தொலைஞ்சி என்னையும் உள்ளே போக வச்சுருக்கா பேர பசங்களா. ஐயோ போடு, டேய் யாரை அடிச்சு கொல்லுங்கடா, டேய் யாரை அடிச்சு கொல்லுங்க, டேய் ஓகே. செகண்ட் கீர் 63, தேர்ட் கீர் 84, ஃபோர்த் கீர் 100. ஓகே ஓகே, கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டாங்க, அதனால் ஸ்லோ பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு வந்து ஒன்றும் ரேஸ்லாம் ஓட்டல, அதனால் வந்து வண்டிகள் வந்தாலோ இல்லை ஆட்கள் வந்தாலோ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் ரோடு காலி ஒன்று ஏற்றுவோம். போடுறா, ஃபோர்த் கீரில் எவ்வளோ போகும் பாருங்க கைஸ். அபோவ் 100 ஃபோர்த் கீரில் போகுது வண்டி. பார்த்தீங்களா, ஃபோர்த் கீரில் 104. ஓகேங்களா, 105 போயிடுச்சு ஃபோர்த் கீரில். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ 5வது கீர் போடுறோம் பாருங்களேன். என்னன்னா 5வது கீர்லேயும் வண்டி 105 போடு. ரொம்ப ரொம்ப முக்கினா தான் மேக்ஸிமமாக 109 போதுங்க. வண்டி வந்து போகவே இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. பாருங்களேன், ஃபுல்லாக நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். 108, நான் ஒரு ட்ரை பண்ண 109 போச்சுங்க. அதனால் இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீட் 109 தான், அது மேலே வண்டி போகல. இது வந்து சோலோவாக ஓட்டுறேன். இப்போது பிரேக் டெஸ்ட் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா 100க்கு போயிட போகிறோம். 100லேருந்து பிரேக் அடிக்க போகிறோம். எவ்வளோ நேரத்தில் பிரேக் அடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 சரி ஓகே மக்களே, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க போவோம். இப்போ நான் என்ன கீரில் இருக்குன்னே தெரில. ஓகே, ஃபஸ்ட் கீர் வந்துட்டேன், வாங்க போவோம். இன்னொரு ட்ரை பார்ப்போம். கைஸ் நல்லா பிரேக் பண்ணுது கைஸ். 100லேருந்து அப்படியே இறங்கும் போது ரொம்பவே குயிக்காக இறங்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி. ஏன்னா வண்டி பவர் இல்லாமல் இருக்கனாலே என்னாகன்னு தெரில. ஆனால் 100லேருந்து நிப்பாட்டும் போது வண்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஃபாஸ்ட்டாக தாங்க நிற்குது. ஸோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர். இப்போது 0 to 100 எவ்வளோ நேரத்தில் போட்டு பார்த்துடலாமா? 0 to 100 எவ்வளோ நேரம் பார்த்துடலாமா? அப்பாடி 17.84 செகண்ட்ஸுங்க. இது வந்து ஃபாஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரொம்பவே ஸ்லோ. சோலோக்கே இவ்வளோ ஸ்லோவாக வண்டி 100 போகுது. மச்சான் சுருக்கமாக சொல்லணுன்னா, நான் வந்து ஹோண்டா ஷைன் யூஸ் பண்ணியிருந்தேன் மச்சான். ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் ஓட்டின வண்டி ஹோண்டா ஷைன். அந்த வண்டியே லைட்டாக வீலி ஆகி நான் கீழே விழுந்திருக்கேன். நான் வீலி பண்ணல,
கிளச்சு தப்பாக விட்டனால அந்த புல் ஹோண்டா ஷைன் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதில் பைக் ஓட்ட கட்டினவங்க கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட் அக்ரி பண்ணுவீங்க. வண்டியை போய் தூக்கி விட்டுரும், அப்படி போய் கீழே விழுந்திருக்கேன். ஆனால் இந்த வண்டி அப்படி வந்து எதுவுமே நடக்காது மச்சான், ஒன்றுமே தூக்காது வண்டி. எதுக்கு இதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு தெரில. அதனால் வந்து இந்த பிகினர்ஸ்க்கெலாம் வந்து இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம் சரிங்களா. இதுதான் இந்த வண்டியோட மேஜர் நெகட்டிவ் மச்சான். இன்னொரு நெகட்டிவும் இருக்குது, அது சொல்லிடுறேன். தண்ணி விட்டு வச்சுருப்பானுங்க, எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க காரணங்கள்லாம். M215 டிசைன் கொடுத்ததுனால நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலி வண்டின்னு போனீங்கன்னா இந்த வண்டி தாங்க அழகு. எனக்கு தெரிஞ்சு இந்த அழகை அடிச்சுக்க வேறு ஃபேமிலி வண்டி எதுவுமே இல்லை. என்னடா மூஞ்சி இது அது மாதிரி தான் இருக்கும். ஏய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டைமு போதும், ஓடோமீட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரில. Yamaha என்னோட R15 இருக்கும், ஆனால் இது தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் செக்கு. இப்போ வந்து 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் போட்டுருக்கு. என்ன மச்சான் ஒன்றுமே தெரியலையா? சாரி மச்சான், எடிட் பண்ணும்போது தான் தெரியுது ஒன்றுமே தெரிலன்னு. மச்சான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. நம்ம இதுக்கும் யார்கிட்டையும் பேமெண்ட்டும் வாங்கினதில்லை, பேமெண்ட் வாங்க போகிறதும் இல்லை. பைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த ஓனர்கிட்ட தான் வாங்கி பண்ணுறோம், பைக் ஷோரூமில் எடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சின்ன சேனல், நம்ம வந்து ஷோரூம் போனாலும் வந்து பைக் தருவாங்களான்னு தெரியல. அப்படியே கொடுத்தாலும் நான் உண்மையை தான் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். இந்த வண்டி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் சேலஞ்ச் மச்சான், ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா நான் OXல வந்து எனக்கு வண்டி தெரியுந்தேன். அப்போ எனக்கு வந்து 2 ஆப்ஷன் தான், ஒன்று யூனிகான் இல்லை FC, இல்லை 3வது ஆப்ஷன் 220. ஏன் நான் 220 போலனா, அந்த இன்ஜின் வந்து நான் எக்கச்சக்க பேர்கிட்ட கேட்டிருக்கேங்க, இன்ஜின் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு குறைனா, அந்த இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு கலகலப்பாயிடும் அப்படின்னா கேள்விப்பட்டு ஒரு சின்ன பயம் இருந்தது. அதனால தான் வந்து சொல்கிறேன், FC இன்ஜின் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, பில்லியன் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் வண்டி. வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லியன், ஏன்னா எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டு போகிறதுக்காக பில்லியன் கம்ஃபர்ட் கண்டிப்பாக வேணும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும், மைலேஜ் நல்லா தரணும். ஏன்னா என் அப்பாச்சி 200ல இல்லை, அந்த வண்டி வந்து நான் இதுக்கும் அடித்து துவைச்சிட்டேன். அதனால வந்து அந்த வண்டியை பற்றி இனிமேல் பேசவே விரும்பல. அப்பாச்சி பக்கம் போனீங்கன்னா அது உங்கள் விருப்பம், விட்டுருங்க. யூனிகான் பார்த்தீங்கன்னா லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் வண்டி மாதிரி இருக்கும். பல்சர் 220 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சலசலப்பாக மாதிரி இருக்கும். ஆனால் FC உங்களுக்கு யூனிகான் கம்பேர் பண்ணும்போது லுக்கும் நல்லா இருக்கும், பல்சர் கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா யூனிகானும் FZயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் ரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணும். கொஞ்சம் வயசானவங்க பார்த்தீங்கன்னா யூனிகான் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் சஸ்பென்ஷன் இதை விட சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஷோபா அப்படின்ற பிராண்டில் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓகே, ஓவராலாக ஒரு ஃபேமிலி வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FC விட்டா வேற ஆப்ஷனே இல்லை. அதனால் நீங்கள் FC வாங்கி தான் ஆகணும். அதனால தான் இந்த Yamaha காரன் என்ன பண்ணுறானாக்கா M215 இன்ஜினை FC கொடுக்காம நம்மளை இன்னும் சாவடிச்சிட்டு இருக்கான். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ப்ரோ நான் வந்து ஒரு ஃபேமிலி மேன், எனக்கு வந்து குழந்தை குட்டிலாம் இருக்குது, இல்லை நான் யங் பாய், நான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன், எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை என் லவ்வர் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு போகணும், எனக்கு வந்து நான் பவர் அண்ட் டார்க் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பர்ஃபெக்ட் வண்டி தான் இந்த FC சரிங்களா. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பரவாயில்ல, எனக்கு வந்து லுக்கு வந்து பெருசாக மேட்ரு இல்லை அப்படின்னு நினச்சி, ஆனால் எனக்கு ஸ்பேஸ், ஆனால் வந்து எனக்கு சேம் இதே மாதிரி வந்து ஒரு வண்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகான். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இன்ஜின் வந்து நான் நல்லா பார்த்துப்பேன், நான் பொத்தி பார்த்துப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பல்சர் 220 போங்க. பல்சர் 220 பர்ஃபெக்டான ஃபேமிலி பைக். ஏன்னா அதுவே நான் ஓட்டியிருக்கேன், அதோட சஸ்பென்ஷன் செட்டப்பும் சூப்பராக இருக்கும், அதோட சீட் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும். இந்த 3 வண்டி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீயே சூஸ் பண்ணிக்கோ மச்சான். சரி ஓகே மச்சான், உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாருனாச்சும் FC வாங்க போறேன், இல்லை யூனிகான் வாங்க போறேன், இல்லை பல்சர் 220 வாங்க போறேன், இல்லை அப்பாச்சி 160 அப்பாச்சி 200 வாங்க போறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மச்சான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மச்சான் போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக வெயிட் பண்றியா? இந்த மைலேஜ் மச்சான் நம்ம வந்து இது வரைக்கும் 104 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் சரியா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து காட்டுதுன்னா 2.3 காட்டுது மச்சான். 2.3னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, ஆவரேஜாக ஒரு 40-45 தான் மைலேஜ் மாதிரி காட்டுது. ஓகே, நம்ம எவ்வளோ ஸ்பீடு ஆவரேஜாக ஓட்டியிருக்கோம்னா 40, ஓகேவா, 40 வந்து ஆவரேஜ் ஓட்டியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இப்போ நம்ம டிஸ்பிளேல காட்டுற மைலேஜும் மேனுவலாக நம்ம டேங்க் டு டேங்க் செக் பண்ணுற மைலேஜும் சேமாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. டேங்க் ஃபுல்ண்ணா கார்டு 2.29 104.1 டிவைடட் பை 2.29 பா 45 மைலேஜ். ஏப்பா Yamaha
மாசுடா நீ மாசு.